பயிற்சி 7.2ல் 5வது வினா கீழ்கண்ட வளைவரைகளின் மீது கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் தொடுகோடு மற்றும் செங்கோடுகளின் சமன்பாடை காண்க அப்படின்னு சொல்லிட்டு 4 வளைவரைகளை கொடுத்துருக்காங்க. இதை ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு வளைவரைக்கும் தொடுகோடு செங்கோடு அவங்க கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் கண்டுபிடிப்போம். முதல் வினா தீர்வு 1 வளைவரை y = x² - x⁴. நம்ம தொடுகோடு கண்டுபிடிக்கணும், முதல்ல சாய்வு வேணும். அதனால் வகையீடு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சுருங்க. எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சால் y' என்ன வருது? y' = 2x - 4x³. இப்போது நம்ம சாய்வு m, தொடுகோட்டினுடைய சாய்வு m வேணும். m வேணும்னா y' அட்டு அவங்க எந்த புள்ளியில் கொடுத்துருக்காங்க? 1,0ல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ 1,0ல் சாய்வு y' கண்டுபிடிக்கலாம். எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 0. அப்போ 2 × 1 - 4 × 1. இப்போ சாய்வு m = என்ன கிடைக்குது? 2 - 4, தட் இஸ் m வேல்யூ -2ன்னு கிடைக்குது. அப்புறம் எந்த புள்ளியில் நம்மளுக்கு தொடுகோடு செங்கோடு கேட்டிருக்காங்கன்னா 1,0ங்கிற புள்ளி. தேர்ஃபோர் 1,0வில் தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடு. தொடுகோட்டின் சமன்பாடு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். தொடுகோடு எந்த புள்ளியில்? 1,0வில் நம்ம இதை x1 இன்னொன்று y1 அப்படின்னு எடுத்துக்கலாம். தொடுகோடு என்ன வருது? ஃபார்முலா y - y1 = m × x - x1. இதுதான் ஃபார்முலா. ஸோ y - y1 வேல்யூ 0, m வேல்யூ -2 × x - x1 வேல்யூ 1. இதை சுருக்கிட்டிங்கன்னா y = -2x + 2. -2x இந்த வந்துட்டிங்கன்னா 2x + y = 2 என்பது தொடுகோட்டின் சமன்பாடு. அடுத்து செங்கோடு அதே புள்ளியில் 1,0வில் செங்கோடு அதே x1 y1 தான். இது x1 இது y1 எடுத்துக்கலாம். செங்கோட்டினுடைய சமன்பாடு என்ன அப்படின்னா y - y1 = -1/m × x - x1. இதில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். y - y1 வேல்யூ 0 = -1/m வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது -2 × x - x1 வேல்யூ 1. தட் இஸ் y = -/-1/2 × x - 1. இந்த 2 லெஃப்ட் சைடு வந்தால் பெருக்கலாக மாறிடும். 2y = x - 1. ஸோ இந்த 2y இந்த கொண்டு போயிட்டிங்கன்னா x - 2y -1 இந்த கொண்டு வந்துட்டால் +1. ஸோ இதுதான் வந்து செங்கோட்டின் சமன்பாடு. அடுத்து செகண்ட் பார்ட் ஆன்சர் பண்ணலாம். தீர்வு 2. ரெண்டாவது வளைவரை என்ன? வளைவரையின் சமன்பாடு y = x⁴ + 2e⁻x. வழக்கம் போல் இதை வகையீடு செஞ்சிடறோம். y' = x⁴ வகையீடு செஞ்சால் 4x³ + 2 கான்ஸ்டன்ட்டு e⁻x வகையீடு செஞ்சால் e⁻x தான். நம்மளுக்கு சாய்வு m தான் வேணும். ஸோ mங்கிறது y' அட்டு என்ன புள்ளி கொடுத்துருக்காங்க? 0,2ல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ 0,2ல் mங்கிறது என்ன வரும்? 4 × x வேல்யூ 0 அப்படின்னா 0 + 2 × e⁻0. e⁻0 1. ஃபஸ்ட் டைம் 0 ஆயிடுது. ஸோ m = என்ன கிடைக்குது? ஃபஸ்ட் டைம் 0, 2 × 0 1. ஸோ 2 அப்படின்னு கிடைக்குது. சாய்வு தொடுகோட்டினுடைய சாய்வு m வந்து 2. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? தொடுகோடு இந்த புள்ளியில் கேட்டிருக்காங்க 0,2. 0,2வை x1 y1 எடுத்துக்கலாம். சமன்பாடு ஃபார்முலா என்ன? அதே y - y1 = m × x - x1. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். y - y1 வேல்யூ 2, m வேல்யூ வந்து 2 × x - x1 வேல்யூ 0. அப்போது y - 2 = 2x. இந்த y எந்த போயிடுச்சுன்னா 2x - y = -2 என்பது தொடுகோட்டின் சமன்பாடு. அடுத்து செங்கோட்டின் சமன்பாடு என்ன வரும் அப்படின்னா செங்கோடு அதுவும் எந்த புள்ளியில் அப்படின்னு கேட்டால் அதே புள்ளியில் 2. இதையும் வழக்கம் போல் x1 y1 எடுத்துக்கிறோம். செங்கோட்டினுடைய சமன்பாடு ஃபார்முலா y - y1 = -1/m × x - x1. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். y - y1 வேல்யூ 2 அப்படின்னு சொல்லிடலாம். -1/m வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது 2 தான். × x - 0.
இந்த 2 இந்த கொண்டு வந்துடலாம். 2 இன்ட்டு ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ், தட் இஸ் 2y மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். இந்த மைனஸ் எக்ஸ் இந்த கொண்டு வந்துடுங்க, ப்ளஸ் எக்ஸ் ஆயிடுது. ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 4 ரைட் சைடு போச்சுன்னா ஈக்குவல் டு 4. இதான் வந்து என்னென்னா செங்கோட்டின் சமன்பாடு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ முதல் இரு வினாக்களுக்கு நம்ம விடை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து தேர்ட் பார்ட்டுக்கு ஆன்சர் பார்ப்போம். தேர்ட் பார்ட்டோட தீர்வு 3, வளைவரையின் சமன்பாடு. வளைவரையின் சமன்பாடு என்ன அப்படின்னா y ஈக்குவல் டு எக்ஸ் சைன் எக்ஸ். வழக்கம் போல் சாய்வு கண்டுபிடிக்கணும்னா y டேஷ் கண்டுபிடிக்கணும். y டேஷ் ஈக்குவல் டு இதை u vன்னு சொல்லி பெருக்கல் விதியை பயன்படுத்தி தான் நம்ம இது செய்யணும். எக்ஸ் அப்படி வச்சுக்கிறோம். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இது y டேஷ். நம்ம y டேஷ் தான் m அப்படின்னு சொல்லுவோம். எந்த புள்ளியில் நம்ம சாய்வு கண்டுபிடிக்கணும்னா π/2, π/2. ஸோ m ஈக்குவல் டு y டேஷ் அட் π/2, π/2 கண்டுபிடி ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு காஸ் π/2. இப்போ π/2 இன்ட்டு காஸ் π/2 ப்ளஸ் சைன் π/2. காஸ் π/2 ஜீரோங்கிறதுனால ஃபஸ்ட் டேர்ம் 0 ஆயிடுது. ஸோ m என்ன வருது 0 ப்ளஸ் 1. ஸோ m ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. m தெரிஞ்ச உடனே நம்ம என்ன எழுதிடலாம், தொடுகோடு எழுதிடலாம். தொடுகோடு இந்த புள்ளியில் π/2, π/2ங்கிற புள்ளியில் இதை x1ன்னு எடுத்துக்கலாம், இதை y1ன்னு எடுத்துக்கலாம். ஃபார்முலா வந்து தொடுகோட்டினுடைய சமன்பாடு y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1, y மைனஸ் y1 வேல்யூ வந்து π/2 ஈக்குவல் டு m வேல்யூ 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் π/2. அப்போ தொடுகோட்டின் சமன்பாடு என்ன வருது, ரெண்டு பக்கம் -π/2 போயிடுச்சுன்னா இந்த எக்ஸ் இந்த கொண்டு வந்துடுங்க. y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்பது தொடுகோட்டின் சமன்பாடு. செங்கோடும் அதே புள்ளியில் கண்டுபிடிக்கிறோம். அதே π/2, π/2ல் செங்கோட்டுக்கும் இதே தான் x1, y1 ஃபார்முலா எழுதிக்கோங்க. y மைனஸ் y1 ஈக்குவல் டு -1/m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. அப்போது y மைனஸ் π/2 ஈக்குவல் டு -1/m ஓட வேல்யூ 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் π/2. தட் இஸ் y மைனஸ் π/2 ஈக்குவல் டு இந்த -1 உள்ள போச்சுன்னா -x ப்ளஸ் π/2ன்னு வரும். இந்த -x இந்த கொண்டு போயிடலாம், ப்ளஸ் -π/2 இந்த கொண்டு போயிடலாம். அப்போ என்ன வரும், x ப்ளஸ் y ஈக்குவல் டு π/2 ப்ளஸ் π/2ன்னு கிடைக்குது. அப்போது செங்கோட்டினுடைய சமன்பாடு என்ன அப்படின்னா x ப்ளஸ் y ஈக்குவல் டு π/2 ப்ளஸ் π/2 என்னது பை. இதான் வந்து செங்கோட்டின் சமன்பாடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஃபோர்த் ஒன், தீர்வு 4. இதில் பார்த்தீங்கன்னா வளைவரை வந்து துணையலகு வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், சாய்வு கண்டுபிடிக்கணும்னா எக்ஸை தனியாக டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஒய்யை தனியாக டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் dy/dx கண்டுபிடிக்கணும். முதல்ல வளைவரை எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் டி, ஒய் ஈக்குவல் டு 2 sin ஸ்கொயர் டி, 2 sin ஸ்கொயர் டி. இதிலேருந்து dx/dt என்ன வருது அப்படின்னா மைனஸ் சைன் டி. அதுக்கப்புறம் dy/dt என்ன வருது அப்படின்னா ஒய்யை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறோம். சைன் ஸ்கொயர் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 sin t. அதுக்கப்புறம் sin டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் டி. ஸோ dy/dtங்கிறது என்னென்னா 2 × 2 4 sin t cos t அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்க போகுது. சாய்வு, தொடுகோட்டின் சாய்வுங்கிறது dy/dx. dy/dx நம்ம என்ன எழுதலாம், dy/dt by dx/dtன்னு தான் எழுதுவோம். dy/dtயோட வேல்யூ என்ன, 4 sin t cos t by dx/dtயோட வேல்யூ மைனஸ் sin t. ஸோ இது sin t கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சாய்வு dy/dx என்ன கிடைக்குது, மைனஸ் இங்கே கீழே இருக்கிறதுனால -4 cos t அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. -4 cos t. இதான் வந்து சாய்வு m. நம்ம எந்த புள்ளியில் கண்டுபிடிக்கணும் சாய்வு m, t ஈக்குவல் டு π/3ல் கண்டுபிடிக்கணும். ஸோ m ஈக்குவல் டு t ஈக்குவல் டு π/3ன்னு போட்டால் -4 cos π/3. cos π/3யோட வேல்யூ -4 × 1/2 கேன்சல் பண்ணால் 2. ஸோ m ஓட வேல்யூ -2ன்னு கிடைக்குது. ஸோ சாய்வு, தொடுகோட்டினுடைய சாய்வை கண்டுபிடிச்சிட்டோம்.
சாய்வு கண்டுபிடிச்சோன்னே இப்போ நம்ம என்ன எழுதிடலாம்? இதற்கு தொடுகோட்டினுடைய சமன்பாடு எழுதிடலாம். சமன்பாடு எம்மோட வேல்யூ -2 யூஸ் பண்ணி தொடுகோட்டின் சமன்பாடு எழுதிடலாம். எப்படி எழுதலான்னு பாருங்கள். சாய்வு m ஈக்குவல் டு -2. ஃபஸ்ட்டு தொடுகோட்டின் சமன்பாடு. தொடுகோடு எந்த புள்ளியில்? t ஈக்குவல் டு π/3யில் கேட்குறாங்க. t ஈக்குவல் டு π/3. அப்போ x1 y1 என்ன எடுத்துக்கலாம் சார்னா, நம்ம இதையே x1 அப்படின்னும் இதையே y1 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். t ஈக்குவல் டு π/3 அப்படின்னா x1 y1 t ஈக்குவல் டு π/3யில் தொடுகோடு கண்டுபிடிக்கணும். தொடுகோடு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி t ஈக்குவல் டு π/3யில் x1 என்ன அப்படின்னு பார்க்கலாம். t ஈக்குவல் டு π/3 எனில் தொடுபுள்ளி வேணும் இல்லையா? x1 ஈக்குவல் டு இதுதான் x. இங்கே t ஈக்குவல் டு π/3 போட்டால் அது x1. அப்போது cos π/3 cos π/3 cos π/3யோட வேல்யூ 1/2. அதே t ஈக்குவல் டு π/3 எனில் y1 வேல்யூ வேணும்னா இந்த yல சப்ஸ்டிட் பண்ணலாம். 2 sin ஸ்கொயர் π/3 that is 2 into sin π/3யோட வேல்யூ √3/2. இப்போ என்ன வரும்? sin ஸ்கொயர்ங்கிறதுனால √3/2 ஹோல் ஸ்கொயர் 2 into 3/4. ஸோ y1ஓட வேல்யூ 3/2 வரப்போகுது. கேன்சல் பண்ணால் 3/2 வரப்போகுது. தேர்ஃபோர் தொடுபுள்ளி நம்மளுக்கு கிடச்சிருச்சு 1/2, 3/2. அப்போ நம்ம தொடுகோடு கண்டுபிடிக்கலாம். தொடுகோடு எந்த புள்ளியில் கண்டுபிடிக்கணும்? 1/2, 3/2ங்கிற புள்ளியில் கண்டுபிடிக்கணும். தொடுகோட்டினுடைய சமன்பாடு என்ன? y - y1 ஈக்குவல் டு m into x - x1. அப்போ y - y1 வேல்யூ வந்து 3/2. m வேல்யூ என்ன? m வேல்யூ 3 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். m வேல்யூ -2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அந்த -2 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ -2 into x - x1 வேல்யூ 1/2. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். y - 3/2 ஈக்குவல் டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -2x ப்ளஸ் 1 அப்படின்னு கிடச்சிருது. y இந்த -2x நம்ம கொண்டு வந்துடுங்க. ப்ளஸ் 2x இந்த -3/2 அங்கே போச்சுன்னா 3/2 ப்ளஸ் 1. அப்போது 2x ப்ளஸ் y ஈக்குவல் டு 3/2 ப்ளஸ் 1 என்ன வருது? 2 into 1 2 2 ப்ளஸ் 3 என்ன வரும்? 5/2 அப்படின்னு சொல்லிடலாம். வேணா 2 இந்த கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 5 அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து தொடுகோட்டின் சமன்பாடு. அடுத்து செங்கோடும் அதே புள்ளியில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 1/2, 3/2ல் இதுதான் x1, இதுதான் y1. ஃபார்முலா படி y - y1 ஈக்குவல் டு -1/m into x - x1 அப்படின்னு சொல்லிடலாம். y - y1 அப்படிங்கிறது 3/2 ஈக்குவல் டு -1/m வேல்யூ வந்து -2 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. x - x1 வந்து 1/2. இப்போது y - 3/2 மைனஸ் பை மைனஸ் என்ன இது ப்ளஸ்ஸு /2 இன்ட்டு x - 1/2 அப்படின்னு கிடைக்குது. இந்த 2 இந்த கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன வரும்? 2y - 3 ஈக்குவல் டு x - 1/2. 2y இந்த கொண்டு போயிட்டா x - 2y -1/2 இந்த கொண்டு வந்துட்டா -3 + 1/2. அப்போது x - 2y ஈக்குவல் டு 3 into 2 6 -6 + 1 என்ன வருது? -5/2 வரும். 2 இந்த கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். 2x - 4y ஈக்குவல் டு -5 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து செங்கோட்டின் சமன்பாடு. 2x - 4y ஈக்குவல் டு -5. வீடியோல ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.